ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு சோக கடலில் நாமும் சேர்ந்து முத்தெடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் வந்து உட்காந்து சோகத்தில் உட்காந்துருக்காங்க. என்னடா இது இப்படி பண்ணுறீங்களேடாப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பாவங்க நம்ம சக்தி சோகத்தில் மூழ்கி அவங்களே ஆழ்ந்து உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வேலன்ட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரியும் அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்கிற மாதிரியும் கொஞ்சம் கூட நாமளும் நினச்சிட்டோம். சரி, உண்மையானுமே ஒன்றா சேர்ந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டு டேரக்டர் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. ஏன் இப்படி பண்ணுறீங்க, அலும்பு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம சக்தியோட கனவு கோட்டையை இடிக்கிறதுக்குனே வரீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சக்தி எப்படி டார்ச்சர் பண்ணலாங்கிறதுக்காகவே ரொம்ப தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு இதுவரையும் பொறுத்திருந்தேன், நான் வந்து என் மேலே தப்பு இருக்குங்கிறதுக்காக பொறுத்தில்லை, வேலனுக்காக பொறுத்திருந்தேன். இதுக்கப்புறம் ஏதாவது பேசுனீங்க உங்களை எல்லாத்தையுமே ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவேன், கேஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, கொடுமைப்படுத்துறீங்கன்னு கேஸ் கொடுத்துருவேன்னு சொன்னோடனே மொத்த குடும்பம் ஜர்க்காகுன்னு பார்த்தா இவங்க மறுபடியும் வில்லனாக இறங்குறாங்க. ஐயே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திருந்தாதுங்க, நீங்கள் திருந்த மாட்டீங்க, இந்த ஜென்மத்தில் நீங்கள் திருந்தவே மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம பாட்டி சப்போர்ட்டாக இருக்காங்க. யாருக்காக? நம்ம சக்திக்காக. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம மீனால் வந்து பொசுக்குன்னு திருந்தி பிடிச்சி இவ்வளோ நல்லபடியாமா நீ திடீர்னு சட்டெல்லாம் என் பண்ணி தரேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, சரின்னு சொல்லிட்டு சேரனுக்கும் மீனாளுக்கும் ஒரு ரொமான்ஸ் வச்சுட்டாங்க. நம்ம மீனால் ஒரு பக்கம் கண்ணடிக்க, சேரன் ஒரு பக்கம் வெக்கப்பட. ஐயோ, வெக்கப்பட்டு ஓட்டமாக ஓடுறாரு. வெக்கப்பட்டு ஓடினாரா இல்லை பயந்து ஓடினாரா சொல்ல முடியாது. இவன் இன்னொரு தடவை கண்ணடிச்சா நம்ம பயந்துருவோம் அப்படிங்கிறதுக்காகவே ஓடி இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உனக்கு டாக்டர் மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நாத்தனாரையும் வெக்கப்பட வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு சேரனும் நம்ம மீனாலும் கிளம்பி சக்தியை பார்க்க வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ